ஹலோ காய்ஸ், டுடே ஒரு குட்டி ஹாப்பினஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். ஸ்வீட் ரெசிபியும் அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ஹாப்பினஸ்னு நான் கொஞ்சம் ஹெண்டில் சொல்கிற வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த வீடியோ என்ன வீடியோனா, ஒரு முஸ்லீம் கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்க அரிசி பாயாசம். அதுதான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன், நெய்யெல்லாம் யூஸ் பண்ணாமல். அதை எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கப்பு ஒரு ஆஃப் கிளாஸ் அந்த மாதிரி ரைஸ் எடுத்துகிட்டு, பச்சை அரிசி தான், நான் சீரக சம்பா ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சேஃப்ரான் கிடையாது, ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சேஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பொங்கி கொஞ்சம் ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா பால் சுண்டி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி அந்த பாலே நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் அல்லது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நட்ஸ் பவுடர் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி நான் என்னோட பாப்பாக்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு நட்ஸ் இருந்தால் கூட பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போடுவீங்க, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர் இல்லாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி தூவிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் போட்டிங்களோ அதே அளவுக்கு சுகர் போடுங்க. ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்க. நெக்ஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த கீர் வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும், அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்னஸை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், இன்னும் டபுள் மடங்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து இன்றைக்கி ஒரு குட்டி குட் நியூஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ என்னென்னா, என்னோடய சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடுச்சு எஸ்டர்டே. ஸோ அதுக்காக தான் அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் பாயசம் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் கைஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப்